ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜேர்னலிங் தான் பார்க்க போகிறோம். அந்த ஜேர்னலிங் எதை பற்றி இருக்க போகுது அப்போ நிறையா ஒரு சீரீஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். டே 1 டே 2 அப்படின்ற மாதிரி 30 days அது வந்து ஒரு ஜேர்னலிங் சீரீஸ் மாதிரி போகும். ஸோ அதில் வந்து இது வந்து செகண்ட் ஜேர்னலிங். ஆக்சுவலாக ஷார்ட்ஸ்ன்னு பார்த்தா இது 4th, லாங் வீடியோன்னு பார்த்தா இதுதான் செகண்டு. ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரை ஜேர்னலிங் வந்து ஒரு வே ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி தான். நம்ம ஜேர்னலிங்கில் என்னென்ன நம்ம எழுதுகிறோமோ சரி, ஏதாவது பண்ணுறோமோ சரி, அது வந்து கண்டிப்பாக ரியலாக நம்மளோட ஃப்யூச்சரில் நடக்கும். அது வந்து என்னோடய ஹோப்பு. அதே மாதிரி நடந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்குது. அது நடந்துருச்சுன்னா இதுனா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஒரு தடவை ஷார்ட் ஃபிலிம்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன் ஃபஸ்ட்டு ஜேர்னலிங்கில். அப்போ வந்து நான் ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து போய் ஆடிஷன் போனேன். செலக்ட் ஆகலை தான், ஆனால் ஆடிஷன் போனோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஜேர்னலிங்கில் வந்து நம்ம இன்புட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அவுட்புட்டாக நம்மளோட ஃப்யூச்சரில் கிடைக்கும் அப்படின்றது என்னோட ஹோப். அதுக்கப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜேர்னலிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் குட் யூ டூ வித் அன்லிமிட்டெட் மணி? ஸோ நான் வந்து அன்லிமிட்டெட் மணியை வச்சு என்னென்னா பண்ணுவேன் அந்த மாதிரி தான். ஸோ என்னென்னா பண்ணுவேன் அப்படின்றத சீரீஸ் மூலயமா பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமாக ஜேர்னலிங்கை பற்றி ஐடியா இருக்கும். பல பேர் ஸ்டிக்கர்ஸு அந்த மாதிரி ஏஸ்தட்டிக்காக பண்ணுவாங்க. பல பேர் வந்து ட்ராயிங் மூலயமா பல பேர் வந்து ஆர்ட் மூலயமா. ஸோ இந்த மாதிரி நிறையா கைண்டு இருக்குது ஜேர்னலிங் பற்றி. பல பேர் ரைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் மிக்ஸ் மேட்சாக எனக்கு என்னென்ன தோணுதோ அதை ட்ரா பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டிக்கர்ஸ் என்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை வச்சோ, எந்த மாதிரி கருத்தை நான் வந்து தெரிவிக்க போகிறேன், எந்த மாதிரி ஐ ரியலி வாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்ற மாதிரிக்கு நான் என்ன மாதிரி இது பண்ண போகிறேன்ற மூலியமாக நான் இந்த ஜேர்னலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜேர்னலிங் பண்ணும்போது என்னை பொறுத்தவரையும் இட்ஸ் லிட்டில் கைண்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒவ்வொருவங்களுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். பல பேருக்கு ரொம்ப பீஸாக இருக்கும்னா யோகா பண்ணுவாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஜேர்னலிங் பண்ணால் கொஞ்சம் மனசு அமைதியாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஜேர்னலிங் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யாருக்காவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான். யூ ஷுட் ஹெல்ப் டு சம்படிஸ் கூட வேணாம், யாராவது ரியலி ஒருவங்களுக்கு எரேசர் காணாமல் போயிருக்கும், ஆனால் அவங்க வீட்டில் சொல்ல பயப்படுவாங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. ஸோ அவங்களுக்கு ஒரு எரேசர் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும். அந்த மாதிரி சின்ன ஹெல்ப்புன்றது மணியில் தான் கட்டுப்படுத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி கிடையாது. எதுனாலும் நமக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது கஷ்டப்படுறாங்க, அவங்கள்ட்ட எல்லாமே சரியாயிடும் அப்படி சொல்கிறது கூட அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு உதவி மாதிரி தான். ஸோ ஹெல்ப் பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு நீங்களே உங்கள் மனசு வந்து ரொம்ப அமைதியாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு 2 BHK வீடு கட்டணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை, அதை எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் காரில் வந்து நிறையா பிராண்ட் இருக்குது. எனக்கு டாடான்ற பிராண்டை தவிர எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ புக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து புக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து வாங்கி தரணும்னு ஆசை. இன்ன வரையும் வாங்கி கொடுத்தது கிடையாது, ஆனால் எனக்கு வாங்கி கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசை. எங்கள் ஏரியா கிட்ட ஒரு ஸ்கூல் இருக்கும், கோயில்கிட்ட. அந்த ஸ்கூலில் வந்து நான் எனக்கு வந்து எய்ம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறும் போது நான் கண்டிப்பாக 4-5 பேருக்காச்சும் புக்கோ இல்லை ஒரு ஆளுக்காச்சும் இப்போ டான்ஸ் கிளாஸ் போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபீஸும் எனக்கு கட்டணும் அப்படின்ற மாதிரி ஆசை. அதுவும் இது மூலயமா கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதுதான் என்னோடய ஜேர்னலிங். அதுக்கப்புறம் எப்போவுமே எது நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதை விட உங்கள் செல்ஃபை வந்து நீங்கள் வந்து ரொம்ப பீஸாகவும் வச்சுக்கோங்க, கைண்டாகவும் வச்சுக்கோங்க, எந்த நிலமையில இருந்தாலுமே. ஸோ பி கைண்ட், பி ஹாப்பி எவர், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.